To all, candlestick pattern for beginners. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் இன்ட்ராடே ட்ரெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பிகினர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு 14 வியூஸ் 15 வியூஸ் வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு இவ்வளோ வியூஸ் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ட்ராடேயில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு என்ட்ரி எக்ஸிட் முக்கியமான விஷயம். கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை வச்சு என்ட்ரி எங்கே எடுக்கணும், எக்ஸிட் எங்கே ஆகலாம். ஃபஸ்ட்டு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னா என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் மார்க்கெட் ஹவர்ஸ் இல்லாமல் வீடியோ எடுத்திருந்தேன். ஒரு வியூவர் கேட்டிருந்தார், மார்க்கெட் ஹவரில் எடுத்து வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் கேட்டிருந்தேன், நெக்ஸ்ட் என்ன டாபிக் எடுக்கலாம், கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னா இல்லை எமோஷனல் ட்ரேடிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்ட்டு. கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னுக்கு தான் ஓட் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த வீக்கில் கேட்பேன், சாட்டர்டே சண்டேயில். நீங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பேன். மற்ற வீடியோவும் எடுப்பேன், இருந்தாலும் சப்ஸ்கிரைபரோட ப்ரியாரிட்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி, கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் மார்க்கெட்டை நகர்த்துதா இல்லைன்னா மார்க்கெட் நகர்றதால கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் உருவாகுதா? இந்த கேள்விக்கு கமெண்ட்டில் உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக யார் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த வீடியோ நானே சொல்லிவிடுவேன். இந்த கொஷின் இப்போ பார்க்கும்போதே போய் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று சப்போர்ட் கேண்டில்ஸ், இன்னொன்று ரெசிஸ்டன்ட் கேண்டில்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கேண்டில். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சப்போர்ட் கேண்டில்லையும் சரி ரெசிஸ்டன்ட் கேண்டில்லையும் சரி நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. பட் ஆஸ் எ பிகினர்ஸாக நமக்கு என்ன தேவை, இந்த கேண்டில்ஸ் தெரிஞ்சால் இன்ட்ராடே கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற கேண்டில்ஸை மட்டும் இந்த சப்போர்ட் கேண்டில்ஸ்லேயும் ரெசிஸ்டன்ஸ் கேண்டில்லையும் இருக்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். சப்போர்ட் கேண்டிலில் இன்ட்ராடேக்கு நமக்கு ட்ரேடுக்கு இது தெரிஞ்சாலே லாங் டேர்மும் ட்ரேடை கண்டுபிடிக்கலாம், ட்ரேட் பண்ணலாம். பட் இன்ட்ராடேக்கு 5 சப்போர்ட் கேண்டில்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று ஹேமர். இப்போ ஹேமர்ன்றது இப்போ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஹேமர் மாதிரியே இருக்கா, கீழே ஃபுல்லாக க்ரீன் பிக்கு, மேலே ஹேமர் பொசிஷனில் இருக்குது. ஓப்பன் க்ளோஸ் லோ ஹையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஹெட்டு வந்துச்சுன்னா ஹேமர். இந்த ஹேமர் எங்கே வந்தால் அது வேல்யூனா, சப்போர்ட் லைன் இருக்கிற இடத்துல ஹேமர் கேண்டில் வந்துச்சுன்னா அப் மூவ்மெண்ட் ஆக போகுது. அதே மாதிரி இன்வெர்ட்டட் ஹேமர் அப்படியே திருப்பி போட்டால் இன்வெர்ட்டட் ஹேமரும் சப்போர்ட் லைன் இப்போ மார்க் பண்ணியிருக்க பாருங்க சப்போர்ட்டுன்ட்டு. ஆல்ரெடி இது லைவாக எடுக்கலான்னு பார்த்தேன், லாஸ்ட்டு வீடியோவே டியூரேஷன் ஓவர் ஆகிடுச்சு. அதனால தான் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விட்டுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை நீங்கள் ஒரு 1 வீக் இல்லை ஒரு 10 டேஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த சப்போர்ட் பிளேஸில் வர கேண்டில்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இன்வெர்ட்டட் ஹேமர். தேர்ட் ஒன் புல்லிஷ் எங்கல்ஃபி. ஒரு சின்ன ரெட் கேண்டில் வரும், அது பக்கத்தில் அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி, பாடி க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில், இது புல்லிஷ் எங்கல்ஃபி. நெக்ஸ்ட் ஒன்று மார்னிங் ஸ்டார். இப்போ இதை நம்ம டோஜின்னு சொல்லுவோம். க்ரீன் கலரில் ஒரே கோடு மாதிரி இருக்குல்ல, இதை டோஜின்னு சொல்லுவோம். இப்படி ஒரு டோஜி கேண்டில் அதை ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு, சப்போர்ட் ப்ளேஸில் வந்துச்சுன்னா இந்த மார்னிங் ஸ்டார். இது ஆக்சுவலாக ரொம்ப வேலிடான கேண்டில், நிறைய இடத்துல இது வரும். அப்புறம் ஸ்பின்னிங் டாப், ஆஃப் பாடி இருக்க மாதிரி ஒரு கேண்டில், அதோட லெஃப்ட் சைடில் ஒரு ரெட் கேண்டில், ரைட் சைடில் ஃபுல் பாடி க்ளோஸ்டு க்ரீன் கேண்டில். ஸோ இந்த 5 தான் சப்போர்ட் லெவலில் இன்ட்ராடேக்கு யூஸ் ஆகிற கேண்டில் ஸ்டிக்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்பின்னிங் டாப் புல்லிஷும், மார்னிங் ஸ்டார், அப்புறம் புல்லிஷ் எங்கல்ஃபி. இப்போ சார்ட்டில் இப்போ நம்ம பார்த்த கேண்டில் எங்கே வருதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு இன்றைக்கி 13ஆம் தேதியோட கேண்டில் ஸ்டிக்ஸ் இப்போ இங்கே பார்க்கலாம்.
இப்போ இன்றைக்கி 11:30க்கு ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபி வந்திருக்கு. இந்த புல்லிஷ் எங்கல்ஃபி வந்த பிறகு மார்க்கெட் வந்து ஒரு அப் ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. வந்திருக்கா, இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரல. இதோட டார்கெட்டை என்னவாக இருக்கலாம்? இன்றைக்கி வந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டு, மேக்ஸிமம் இந்த ஐயை ரீச் பண்ணும். ஸோ இன்றைக்கி வேறு என்ன கேண்டில் வந்திருக்கு இந்த இடத்துல பாருங்கள். நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலை, பட் இந்த கேண்டில் நெக்ஸ்ட்டு இதில் வருது இந்த வீடியோ என்னன்ட்டு, இந்த கேண்டில் என்னன்ட்டு. அதே மாதிரி ப்ரீவியஸ் டேஸில் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். முன்னாடியே மார்க் பண்ணேன். இதை பார்த்தீங்களா, ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்து எக்ஸாக்டாக நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் இருக்க மாதிரி தான் வரணும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இப்போ இந்த ரெட் கேண்டிலோடைய இந்த க்ரீன் கேண்டில் இது வந்த பிறகு இந்த 3 கேண்டிலும் சரி, உள்ளே இருக்க இந்த 3 கேண்டிலும் இன்சைட் பார். ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணுறதால இது ஸ்பின்னிங் டாப். இந்த 3 கேண்டிலும் நம்ம ஒரு கேண்டில் தான் எடுக்கணும். ஏன்னா 3 கேண்டிலோட பாடியும் ஒரே கேண்டில் இந்த ரெட் கலர் கேண்டிலுக்குள்ளேயே வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம இண்டிவிஜுவலாக தனித்தனி கேண்டிலாக பார்க்கக்கூடாது. ஸோ இது ஸ்பின்னிங் டாப். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்குது. எங்கே வந்தால் வேலிடுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் வேலிட் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்திருக்கா, இப்போ இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் புல்லிஷ் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்த இடம் இருக்குல்ல, அன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து 7ஆம் தேதி வந்து இந்த இடம் வந்து 150 இங்கே இருக்கு. இந்த 150ன்றது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல விக் மட்டும் விட்டுட்டு ஸ்பின்னிங் டாப் புல்லிஷை வந்து மார்க்கெட் நமக்கு ஷோ பண்ணியிருக்கு. ஸோ என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக இந்த இடம், இந்த கேண்டில் முடிஞ்ச இடத்துல இருந்து ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். எஸ்எல் எங்கே வைக்கணும், இந்த விக்கோட கீழே 1:2 மேக்ஸிமம், மினிமம் 1:2 இருக்கணும். மேக்ஸிமம் நம்ம இப்போ அன்றைக்கே ட்ரேடை முடிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறன்றவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் ப்ராஃபிட் தான். ஸோ நமக்கு வந்து இன்ட்ராடேயில் என்ட்ரி எக்ஸிட்டுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னையும் போதும். பட் நம்ம என்னென்ன கேண்டில்ஸ் பார்க்குறோம், எல்லா கேண்டிலையும் நம்ம எடுத்துக்கூடாது. சப்போர்ட்டில் வர இம்பார்ட்டண்ட்டான இப்போ சொன்ன 5 சப்போர்ட் கேண்டில்ஸ் வந்தால் ட்ரேடை வந்து கன்ஃபார்மாக எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் புல்லிஷ் எங்கல்ஃபி. இந்த ரேஞ்சும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டு. இந்த இடம் இருக்குல்ல, ஆக்சுவலாக இதுதான் சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் கிடைச்ச பிறகு உடனே ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபி வந்ததால் இந்த இடம் ஒரு வேலிடான இடமா இருக்குது. நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, சும்மா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கோம் அப்படின்னா நினச்சி பாருங்கள், ஒரு 4 கேண்டிலில் இவ்வளோ பெரிய டார்கெட். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு நம்ம என்ட்ரி ஈஸியாக எடுக்கலாம். அதுக்காக தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்டு வந்து கேண்டில்ஸை இந்த கேண்டில் வந்ததால் தான் மார்க்கெட் மேலே போகுதுன்னு நம்ம நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனம்னா இந்த கேண்டில் வந்தால் மேலே போகும் அப்படின்றது நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ்க்கு பெரிய பெரிய ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் அவங்க ஆல்ரெடி இந்த மூமெண்ட்டை கொடுத்துட்றாங்க. இப்போ ஆல்ரெடி இந்த இடத்துல அவங்க வந்து அவங்க ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. நமக்கு ட்ரேட் எங்கே எக்ஸிக்யூட் ஆகும்னா இங்கே எக்ஸிக்யூட் ஆகும், இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ வந்து நமக்கு ஒரு பேட்டர்னை காட்டின பிறகு தான் நம்ம என்ட்ரி ஆகும். பட் அவங்க தான் மூமெண்ட்டே கொடுக்காது. ஸோ அவங்க லோயர் பாயிண்டில் ப்ரீமியம் கம்மியாகவே பை பண்ணிடுவாங்க. அப்படியே பேக்கில் போனோமா, இங்கே ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபி, அது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டான இடம்.
இங்கே ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபி நான் மார்க் பண்ணலை, இது ரெசிஸ்டன்ஸே மார்க் பண்ணிட்டேன். இப்போ ரெசிஸ்டன்ட் கேண்டில் பார்த்துட்டு வந்துடலாம். ரெசிஸ்டன்ட் கேண்டில்லையும் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கேண்டில் இருக்குது. இந்த 5 தெரிஞ்சாலே மேக்ஸிமம் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். பிகினர்ஸும் சரி, இன்டர்மீடியேட் இருக்கவங்களும் சரி. ப்ரோ ட்ரேடர்லாம் கேண்டில் ஸ்டிக்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க, பட் அவங்க ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து ஷூட்டிங் ஸ்டார். அங்கே நம்ம இன்வெர்ட்டட் ஹேமர்னு பார்த்தோம்ல, அது அப்படியே ரெட் கலரில் இருந்துச்சுன்னா ஷூட்டிங் ஸ்டார். இப்போ இங்கே வந்து சப்போர்ட் லெவல்லையும் வந்திருக்கு, ரெசிஸ்டன்ஸ்லேயும் வந்திருக்கு. பட் வேலிட் எங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் தான் வேலிட், சப்போர்ட்டில் எஸ்எல் அடிக்க சான்சஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து ஹேங்கிங் மேன். இந்த பாடி விக்கு தான் பாடி, மேலே இருக்க கேண்டில் வந்து தலைன்னு நினச்சிக்கணும். இப்போ தூக்கில் தொங்குற மாதிரி இருக்கா, ஸோ இதுக்கு ஹேங்கிங் மேனு பேரை வேறு வச்சுட்டானுங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் தூக்கில் தொங்கணுமா என்னன்னு தெரியல. தேர்ட் ஒன் வந்து பியரிஷ் எங்கல்ஃபி. புல்லிஷ் என்ன நம்ம பார்த்தோமோ அது அப்படியே ஆப்போசிட்டில் வந்தால் பியரிஷ் கேண்டில்ஸ். அது அதே மாதிரி சப்போர்ட்டில் வரும்போது அது வந்து சப்போர்ட் கேண்டில்ஸாக வரும், ரெசிஸ்டன்ஸில் வரும்போது ரெசிஸ்டன்ஸ் கேண்டிலாக ஆக்ட் ஆகுது. அவ்வளோதான். அங்கே மார்னிங் ஸ்டார் பார்த்தோமா, கீழே இருந்து தானே சூரியன் மேலே போகுது, அதனால் மார்னிங் ஸ்டார் புல்லிஷ்க்கு. மேலே இருந்து கீழே வரும், ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்டார். நம்ம இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி வேணாலும் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்பின்னிங் டாப், அது ஸ்பின்னிங் டாப் புல்லிஷு கீழே இருக்கும், இங்கேயே மார்க் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ஸ்பின்னிங் டாப் பியரிஷ். ஸோ இந்த 5 கேண்டில் இதையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துட்றேன், இல்லை டாக்குமெண்ட்டாகவே கூட கொடுத்துட்றேன். இப்போ சார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ மேலே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, பியரிஷ் எங்கல்ஃபி. அந்த 2 கேண்டில் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். பட் அந்த இந்த டாப் ரெட் கலர் கேண்டில் இருக்கா, ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு அடுத்து வந்திருக்கு எல்லா கேண்டிலும் சரி ரெட்டாகவே இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இது எல்லாமே சேர்த்து ஒரு கேண்டிலாக அசைன் பண்ணணும். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ரெட் கேண்டில், ஸோ இப்போ ஒரு க்ரீன் ஒரு ரெட்டு இருக்கிறதால இது பியரிஷ் எங்கல்ஃபி. நம்ம எக்ஸாக்டாக நம்ம படித்த மாதிரியே தான் இருக்கணும், அதே ஃபார்மெட்டில் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி வரவும் செய்யாது. எனக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க என்எஸ்சி வெப்சைட்டில், பட் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் மார்க்கெட்டோட வேலையை. நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு மார்னிங் ஸ்டார். ஸோ நமக்கு தெரிஞ்சிடும் எக்ஸாக்டாக. இப்போ கீழே மேலே தான் போகுது டேட்டா சொன்னாலும் நமக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ 800 வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா, இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ரெட் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. பட் இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டில் வந்தோடனே என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி எக்ஸிட் வச்சோன்னா மேலே போகுது மார்க்கெட். பாருங்கள், ஷூட் அப் தான். அதோட 5ஆம் தேதினா ஈஸியாக ட்ரேட் எடுத்துருக்கலாம். அதே மாதிரி இது ஒரு ஈவினிங் ஸ்டார், ரெசிஸ்டன்ஸில் ஏரியாவில் நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். சப்போர்ட்டில் இந்த கேண்டில் வந்து எலெக்ஷன் டே அன்றைக்கி வந்துச்சு, ரிசல்ட் அன்றைக்கி. ஸோ அது என்ன கேண்டில்னு எல்லா டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டேன். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் ஒரு நேம் கொடுங்க இந்த கேண்டிலுக்கு. இந்த புல்லிஷ்னு சொல்கிறதா, ஏன்னா பக்கத்துலேயே கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கா, ஸோ இது ஒரு இண்டிசிஷன் கேண்டிலாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேண்டில்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ வந்து இன்ட்ராடேயில் கேண்டில் ஸ்டிக்ஸ் தெரிஞ்சாலே மேக்ஸிமம், இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், மார்க்கெட் மேலேருந்து கீழே விழுந்திருக்கு. பட் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் இப்படி ஒரு கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடுது என்ன கேண்டில்னு. ஸோ நம்ம ஈஸியாக என்ட்ரி எடுப்போம். மார்னிங் ஸ்டாரு, ஸோ வந்து என்ட்ரி எக்ஸிட்டை வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். இங்கே என்ட்ரியை வச்சு
கீழே கொஞ்சம் வச்சுருக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் டே ஹை வரைக்கும் பார்க்கலாம். அன்றைக்கி ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கு, பட் போல் அடுத்த நாள் ரொம்ப கேப் டவுன். ஸோ மேக்ஸிமம் சரி ஒரு 80% டார்கெட் புக் ஆனோடனே நம்ம புக் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷன் பையர்ஸ். ஏன்னா ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் டெய்லி. இங்கே ஒரு ஈவினிங் ஸ்டார் மார்க் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக உங்களுக்காக தான். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல வர கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன கேண்டில் ஸ்டிக்ஸ் வருது, சப்போர்ட்டு லைனில் சப்போர்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த அப் மூமெண்ட்டு தான். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் இடத்துல ரெசிஸ்டன்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த டவுன் மூமெண்ட்டு தான். நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் மார்க்கெட்டை நகர்த்துமா அல்லது மார்க்கெட் நகர்றதால் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் தோன்றுமா? இந்த கேள்வி பிகினிங்லேயே கேட்டிருந்தேன். கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் மார்க்கெட் நகர்ந்த பிறகு தான் நமக்கு க்ரியேட்டே ஆகும். கீழே ஆல்ரெடி யாராவது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி அது ஒரு 30 ரூபாய்க்கு வரும்போது தான் இப்படி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் உருவாகியிருக்கு வந்திருக்குன்ட்டு நம்ம 30 ரூபாயில் வாங்கி ஒரு 50 ரூபாயில் சேல் பண்ணுவோம். அதனால் மார்க்கெட்டு மூவ் ஆகிறதால தான் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னே உருவாகுது. இந்த ஸ்மார்ட் மணி வச்சுருக்காங்கள்ல பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன், அவங்க மார்க்கெட்டை மூவ் பண்ணுவாங்க. அவங்க மூவ் ஆகிறதுல தான் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னே உருவாகும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாதிரி ரீட்டைல் டேரஸ் பெரிய பெரிய ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ்லாம் இந்த இடத்துல பை பண்ணியிருக்காங்க, இந்த பேட்டர்ன் வந்திருக்கு, ஸோ நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னை நான் மாற்றிக்கிறேன். இல்லை உங்களுக்கு நெக்ஸ்ட் கம்யூனிட்டியில் போஸ்ட்டில் என்ன டாபிக் வேணும்னு நான் கொஷின் கேட்குறேன், நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல். இது முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன். சரி, வெளியே வந்த பிறகு போய் திரும்பி சார்ட்டை பார்த்தேன். கரெக்டாக நம்ம சொன்ன டார்கெட்டில் அடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்க போகுது மார்க்கெட். அது பார்க்கும்போது தெரியுது. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு பியரிஷ் எங்கல்ஃபி. ஸோ மார்க்கெட் திரும்பி கீழே வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இதை எடுத்து உங்களுக்காக சரி காட்டணும் அப்படின்றதுக்காக எடுத்து இதை நான் அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.